Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். ஹிந்தில நம்ம குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் எப்படி கூப்பிடுறதுன்னு இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். சரி, ஒரு புது ஃபேமிலிய மீட் பண்ண நீங்க ரெடியா? வாங்க, ரொம்ப ஜாலியா கத்துக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம குடும்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்மளோட முதல் படி இல்லையா? ஹிந்தில குடும்பத்துக்கு பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. பா ரி வார், பரிவார். அருமை. சரி, இப்போ நாம குடும்பத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான 8 உறவுகளோட பெயர்களை ஒன்னொன்னா கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அப்பா, ஹிந்தில பிதான்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. பி தா, பிதா. அடுத்தது அம்மா, ஹிந்தில மாதா. இது ரொம்ப சுலபம் இல்லையா? மா தா, மாதா. அடுத்து மகன், மகனை ஹிந்தில பேட்டான்னு கூப்பிடுவாங்க. பே டா, பேட்டா. அடுத்து மகள், மகள ஹிந்தில பேட்டின்னு சொல்லலாம். கவனிச்சிங்களா? பேட்டா ஆணுக்கும் பேட்டி பெண்ணுக்கும் வருது. பேட்டி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஹிந்தில தாத்தாவுக்கு 2 வார்த்தை இருக்கு. அப்பாவோட அப்பாவை தாதான்னும் அம்மாவோட அப்பாவை நானான்னும் கூப்பிடணும். இது ரொம்ப சுவாரஸ்யமான வித்தியாசம் இல்லையா? தாத்தாக்கு இருந்த மாதிரியே தான் பாட்டிக்கும். அப்பாவோட அம்மாவை தாதின்னும் அம்மாவோட அம்மாவை நானின்னும் அழைக்கணும். தாதா தாதி அப்பா வழி உறவு, நானா நானி அம்மா வழி உறவு. ரொம்ப தெளிவா இருக்குல்ல? சரி, இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் இப்போ நாம சேர்ந்து சொல்லி பழகலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லுங்க. ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். மெதுவா சொல்லுங்க. பிதா, மாதா, பேட்டா, பேட்டி, தாதா, தாதி, நானா, நானி. சூப்பர், நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க. இப்போ நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன குடும்ப கதை கேட்கலாமா? இது மூலமா இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு நல்லா புரியும். காலையில ராஜுவோட பிதா, அதாவது அவரோட அப்பா, அவனை பள்ளிக்கு கிளப்பி அனுப்புனாரு. சாயங்காலம் ராஜா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவனோட பாசமான மாதா அவனுக்கு பிடிச்ச சூடான சமோசாவை வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ராஜுவோட தாத்தா, அவங்க அப்பாவோட அப்பா, வராந்தாவுல நாற்காலியில உட்கார்ந்து நிதானமா செய்தி படிச்சிட்டு இருந்தாரு. அப்போ கிச்சன்ல இருந்து ஒரு அருமையான வாசனை வந்துச்சு. உள்ள எட்டி பார்த்தா ராஜுவோட தாதி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியே ராஜுவோட நானா, அதாவது அவங்க அம்மாவோட அப்பா, அவனுக்கு ஒரு குட்டி கதை சொல்லி குட் நைட் சொன்னாரு. கடைசியா அவனை பார்க்க வந்த அவனோட நானி அவனை பாசமா பாராட்டி, ஷபாஷ், நீ எல்லா ஹிந்தி குடும்ப வார்த்தைகளையும் கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ராஜு ஒரே நாள்ல அவனோட முழு குடும்ப உறவுகளையும் ஹிந்தில சொல்ல கத்துக்கிட்டான். அருமையான கதை இல்ல? சரி, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு. நீங்க எவ்வளோ கத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு குட்டி டெஸ்ட் வைக்கலாமா? ரொம்ப ஜாலியா இருக்கும், வாங்க. நான் ஹிந்தில சொல்றேன், நீங்க தமிழ் அர்த்தத்தை சொல்லுங்க. ரெடியா? முதல் வார்த்தை பேட்டி. ஆமா, மகள். சரியா சொன்னீங்க. அடுத்தது பிதா. யோசிங்க யோசிங்க. கரெக்ட், அப்பா. பிரமாதம், ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னும் 2 கேள்விதான். நானி. அருமை. அம்மாவோட அம்மா. கடைசி கேள்வி பேட்டா. சூப்பர், மகன். கலக்கிட்டீங்க. எல்லா பதில்களும் சரி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 8 வார்த்தைகளை வேகமா ஒரு தடவை பாத்திரலாம். பிதா, மாதா, பேட்டா, பேட்டி, தாதா, தாதி, நானா மற்றும் நானி. இந்த 8 வார்த்தைகளும் இனி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இன்னைக்கு ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. அடுத்த விளக்கத்துல நாம காய்கறிகளுக்கு ஹிந்தியில என்ன சொல்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு சப்ஜியான் அப்படின்னு பேரு. அது வரைக்கும் நன்றி. நமஸ்தே மக்களே.